பாஜக வாக்கு வேட்டை, அசாம் தேர்தல் களம் எப்படி? அசாம் மாநில சட்டப்பேரவையில் உள்ள 126 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 9 தேர்தல் நடைபெறவுள்ளது. ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று அசாமின் வெற்றிகரமான முதல்வராக வலம் வருகிறார். அசாம் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க 65 தொகுதிகள் தேவை. இந்த தேர்தலில் முக்கிய பிரச்சாரமாக கடந்த ஆண்டு மர்மமான முறையில் இருந்த பிரபல பாடகர் ஜுபின் கார்கின் விவகாரம் உள்ளது. இரு கட்சிகளுமே அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றன. அது மட்டுமல்லாமல் பாஜக மேலிடம் ஜட்டி மட்டி பேட்டி என்ற பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளது. இது அசாம் மாநிலத்தில் பெரும்பாலும் சட்டவிரோத குடியேற்றத்தை எதிர்த்து போராடும் சூழலில் அங்குள்ள பூர்வீக மக்களின் கலாச்சார அடையாளம், நில உரிமைகள் மற்றும் தங்கள் வீடுகளின் மீதான நியாயமான உடைமை ஆகியவற்றை பாதுகாப்பதை வலியுறுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் ஓர் அரசியல் முழக்கமாகும். அந்த முழக்கத்தை முன்னெடுத்து வாக்கு வேட்டையாடி வருகிறது பாஜக. அதே நேரத்தில் அசாமுக்கு புதிய தலைமை வேண்டும். அசாம் முழுவதுமே பாஜகவுக்கு எதிரான அலை காணப்படுவதாக தனது பிரச்சாரத்தில் கூறி வருகிறார் கௌரவ் கோகோய். முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா மாநிலம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். அதே நேரத்தில் அவருக்கு போட்டியாக களத்தில் இறங்கி கடும் சவால் அளித்து வருகிறார் கௌரவ் கோகோய். இந்த தேர்தலில் தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்க பாஜக மேலிடம் தீவிர பிரச்சாரத்தில் தலைவர்களை இறக்கிவிட்டுள்ளது. அதே நேரத்தில் காங்கிரஸ் மேலிடம் இழந்த அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்கு தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளது. முதல் முறையாக கௌரவ் கோகோய் சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கியுள்ளார். இது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது.